ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இந்த ஜாக் கை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த F1 ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வரும், கார் வந்தோடனே முன்னாடி ஒருத்தர் வருவார், வந்து அந்த காரை இப்படி தூக்குவார். ஸோ அவரை ஜாக் கை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் அந்த ஒரு ரேஸில் எத்தனை தடவை வராது தெரியுமா? இல்லை எத்தனை செகண்ட்ஸ் அவர் ஒர்க் பண்ணுறாரு தெரியுமா? வெறும் 3 செகண்ட். அவர் பார்த்தீங்கன்னா 3 செகண்டு 3 தடவை ஒரு ரேஸில் வருவார். கிட்டத்தட்ட 9 செகண்ட்ஸ் மட்டும்தான் அவர் வந்து அந்த வேலையை செய்வார். அதே மாதிரி வருஷத்துக்கு 23 கிராண்ட் பிரிக்ஸ் நடக்குது, இந்த F1 ரேஸ் நடக்குது. மொத்தமே அவர் வருஷத்துக்கு 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் தான் அந்த வேலையை செய்கிறாரு. ஆனால் அவரோட சம்பளத்தை பாருங்க, எத்தனை கோடி இருக்கும் அந்த F1 ரேஸில் வந்து ஜாக் கைக்கு, சொல்லுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வெறும் 3 நிமிஷம் தான் வருஷத்துக்கு வேலை செய்கிறாருன்றதால அவரோட வேலை சாதாரண வேலைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவர் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோ ட்ரெயின் பண்ணணும், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் யோசிக்கணும். ஒன்லி 3 செகண்ட்ஸ் தான். ஸோ அந்த 3 செகண்ட்ஸ்குள்ள அவர் அந்த ஜாக்கை போட்டு வண்டியை நிமித்தி, அவர் நிமித்தினா தான் மற்ற ஒர்க்கே நடக்கும். ஸோ அந்த டயரை கழட்டுறதுல இருந்தாலும், ஃபியூலில் போடுறதா இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் அவர் வந்து அந்த ஜாக் கரெக்டாக ப்ராப்பராக போட்டால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சில வேலைகள் இருக்குது. அந்த வேலை பார்த்தீங்கன்னா அதோட அவுட்புட் வந்து அந்த டைம்ல தான் ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க, உழைப்பு செய்கிறாங்கன்றத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதோட ரிசல்ட் வந்து எண்ட் ஆஃப் த டேல தான் கிடைக்கும். ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்கான், அவன் எதுவுமே பண்ணுறது இல்லை, இது பண்ணுறது இல்லை, அது பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. எண்ட் ஆஃப் த டே தான் அவங்களோட ரிசல்ட்டை அவங்களால கொடுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வேலைக்கு பின்னாடி அவங்க பயங்கர உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கும். அவங்களோட மைண்டை வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கணும், எந்த ஒரு அலைப்பாயவும் கூடாது. மொத்தமே 3 செகண்ட்ஸ் தான். 3 செகண்ட்ஸ்குள்ள அந்த டோட்டல் அந்த இதுவே சிஸ்டமே மாற்றுவாங்க. அந்த வண்டியோட டயர், ஃபியூலு, எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க. அந்த கேப்ல வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அந்த ஜாக் ஆப்ரேட் பண்றவரோட கான்ட்ரிபியூஷன்ன்றது கம்மி அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றோம். பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் கம்மி தான். பட் அதோட இம்பாக்ட் எவ்வளோ அதிகம்ன்றது வந்து அந்த ஃபீல்ட்ல அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இன்கேஸ் அவர் ப்ராப்பரா ஜாக் போடலைன்னா என்ன வேலை நடக்கலாம். இதனால அவங்களோட ரேசிங் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். கார் எதுனா சில நேரத்துல தீ கூட பத்திக்கும், சில நேரத்துல ப்ராப்பரா டயர் ஃபிட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கலாம், பட் அவங்களோட இம்பாக்ட் அதிகம். இப்போ எப்படி சாப்பாட்டுல சால்ட் வந்து அதிகமா போட்டாலும் பிரோஜனம் இல்லையோ, அது கம்மியா போட்டாலும் பிரோஜனம் இல்லையோ, அது மாதிரி தான் சிலரோட வேலைகளும் சரி, சிலரோட கான்ட்ரிபியூஷனும் சரி. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருந்தாலும் அவங்களோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.